Hey folks, welcome back to my channel. இப்போ நாம கோவால இருக்கோம். நாம நேத்து மதியானம் பெங்களூர்ல இருந்து கிளம்பி வாஸ்கோ ட காமா எக்ஸ்பிரஸ்ல மார்னிங் கோவா ரீச் ஆனோம். அங்கேயே ரெண்டல் பைக் எடுத்துக்கிட்டு இப்போ நாம கோவாவோட கேபிட்டலான பஞ்சிம் போயிட்டு இருக்கோம். வழியில நம்ம ஜஸ்ட் ஐலாண்ட் போயிருக்கோம். அதோட வீடியோவோட லிங்க் கீழே கொடுத்துக்க, நீங்க செக் பண்ணிக்கோங்க. கோவாவையும் சவுத் கோவாவையும் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான பிரிட்ஜ் மனோகர் சேது பிரிட்ஜ். மனோகர் பரிக்கர் சேதுன்றவர் கோவாவில் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. அவரோட நேம் தான் இந்த பிரிட்ஜுக்கு வச்சிருக்காங்க. பிரிட்ஜை ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்லலாம். பிரிட்ஜில் மொத்தம் 8 லேன் இருக்கு. அதே மாதிரி 1000 டன் வரைக்கும் இந்த பிரிட்ஜ் வெயிட்டை தாங்கும். பிரிட்ஜை ஈஃபில் டவர் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் வந்து 2 டவர் இருக்கும். பிரிட்ஜ் NH66 நேஷனல் ஹைவேவை கனெக்ட் பண்ணோம். கன்னியாகுமரியிலேருந்து மகாராஷ்டிரா போகும்போது கண்டிப்பாக இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போவீங்க. உண்மையிலேயே இந்த பிரிட்ஜில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஃபாரினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி உணர்வீங்க. இந்த பிரிட்ஜு ஏறும்போதே ஒரு சைன் போர்டு வச்சுருப்பாங்க. இந்த பிரிட்ஜில் உங்கள் வண்டியை நீங்கள் நிறுத்தக்கூடாது, அதே மாதிரி வண்டியை நிறுத்திட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால் நம்மளால் இங்கே வண்டியை நிறுத்த முடியாது. இந்த பிரிட்ஜு எண்டு முடிஞ்ச உடனே நான் அங்கே இடத்துல வண்டியை நிறுத்திட்டு வீடியோவில் காட்ட ட்ரை பண்ணுறேன். கோவாவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடத்துல இந்த பிரிட்ஜும் ஒன்றுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதே மாதிரி கோவாவில் இன்னொரு முக்கியமான பிரிட்ஜு அடல் சேது பிரிட்ஜ். பிரிட்ஜ் பனாஜியிலேருந்து பொரோவியம் வரைக்கும் உங்களை கனெக்ட் பண்ணும். இப்போ ஒரு ஏர்லி மார்னிங் 6:30 இருக்கும் அண்ட் சன்ரைஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாம் இப்போ பிரிட்ஜை கடந்துட்டோம். இங்கே எங்கேயாவது வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு சன்ரைஸை பார்க்கலாம். வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த சன்ரைஸு. கோவாவில் டவுன் பஸ்ஸுமே இருக்குது, ஆனால் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்க முடியும். கோவாவில் பெஸ்ட்டு ஆப்ஷன் ரெண்டல் பைக் மட்டும்தான். கோவாவில் நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த இடம் ட்ராவல் பண்ண போகிறீங்க, எந்த டைமில் எந்த இடத்துக்கு போக போகிறீங்கன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடம்லாம் உங்கள் பிளான்லேயே இருக்காது, பட் போகிற வழியில் போகும்போதே அப்படியே அந்த இடத்த பார்த்துட்டு போவீங்க. அப்படி வந்த இடம் தான் இந்த மிராமர் பீச். இது எங்கள் பிளான்லேயே இல்லை ஆக்சுவலாக, பட் ஏர்லி மார்னிங்கில் கோவாவில் பீச் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. நம்ம மெரினா பீச் மாதிரியே காலையில் எல்லாருமே இந்த பீச்லேயும் வாக்கிங் போகிறாங்க, which is very good. இந்த பீச்சில் வந்து கூட்டமே உங்களுக்கு இருக்காது, எப்போவுமே காலியாக தான் இருக்கும். பீச் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா கோவாவில் பஞ்சிம் சிட்டியில் தான் இந்த பீச் இருக்குது. பீச்சிலேருந்து ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் சிட்டி சட்டருக்கு போயிடலாம். மோஸ்ட்லி டூரிஸ்ட் யாரும் இந்த பீச்சுக்கு வர மாட்டாங்க. இந்த பீச்சுக்கு வரவங்க எல்லாமே லோக்கல் ஜனங்க மட்டும்தான். இந்த இடத்துலையும் ஒரு சைன் போர்டு வச்சுருக்காங்க, கடல் ரொம்ப ஆழமாக இருக்குது, ஸ்விம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. இந்த கோவாவை கிட்டத்தட்ட 450 வருஷத்துக்கு போர்ச்சுகீஸ் ரூல் பண்ணியிருக்காங்க. 1510 தான் போர்ச்சுகீஸ் ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வந்தாங்க. இந்த ரூலரை காலி பண்ணிட்டு போர்ச்சுகீஸ் அவங்களோட காலனியாக இந்த ஊரை மாற்றிக்கிட்டாங்க. இருக்க சர்ச்சஸ் அண்ட் ஓல்டு பில்டிங்ஸ் எல்லாமே இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இந்தியன் அண்ட் யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்கும். 1961 தான் கோவாவை இந்தியாவோட இணைச்சிருப்பாங்க. இப்போ நான் ஹிஸ்ட்ரி பேசினாலும் உங்களுக்கு இந்த வீடியோ போர்டு அடிச்சிடும். ஸோ இப்போ மணி அரௌண்ட் ஒரு 7 o'clock இருக்கும். ரொம்ப பசிக்குது. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பெரிய கப்பல்லாம் கடற்கரை கிட்ட வந்தால் தலை தட்டிடும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த கப்பல் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. எனக்கு எப்படின்னே தெரியல. உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கப்பல் பார்க்க ரொம்ப பழைய கப்பலாக இருக்குது. அநேகமாக ஒரு 20 வருஷம் ஓல்டு கப்பலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்த வரைக்கும் இந்த கப்பல் வந்து ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ணுற கப்பலாக தான் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா போட் வந்து அவ்வளோ பழசாக இருக்குது. பீச்சில் மட்டும் எவ்வளோ நேரம் இருக்க சொன்னாலும் நான் இருந்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு போரே அடிக்காது. ஒரு சில பேர் மவுண்டன் இருக்க ஏரியாஸ்க்கு போவாங்க, சில பேர் பீச் இருக்க ஏரியாஸ்க்கு வருவாங்க. பட் எனக்கு பர்சனலாக 2 ஏரியாவுமே பிடிக்கும். பீச்சாக இருந்தாலும் சரி, மவுண்டனாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஃபேவரட் 2 பிளேசஸும் தான். இந்தியாவில் 3 இடத்துல மட்டும்தான் கேசினோஸ் அலோடு, கோவா, சிக்கிம், டேம் அண்ட் டையூ. இது மட்டும்தான் உங்களால் கேசினோஸ் விளையாட முடியும். மற்ற எந்த இடத்துலையும் உங்களால் விளையாட முடியும். கேசினோ கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இங்கே 2 டைப் ஆஃப் கேசினோஸ் இருக்குது. ஆஃப் ஷோர் கேசினோஸ் ஒன்று, லேண்ட் பேஸ் கேசினோஸ். ஆஃப் ஷோர் கேசினோஸ் வந்து நீங்கள் ஷிப்பில் கேசினோஸ் விளையாடுவீங்க. லேண்ட் பேஸ் கேசினோஸ்ன்றது வந்து ஹோட்டலில் நீங்கள் கேசினோஸ் விளையாடுவீங்க. கோவாவில் ஆஃப் ஷோர் கேசினோஸ் தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. எல்லாருமே ஆஃப் ஷோர் கேசினோஸ் தான் ப்ரிஃபர் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா அதில் ஷிப்பில் போய் நீங்கள் கேசினோ விளையாடலாம். அதில் முக்கியமாக வந்து டெல்டின் ராயல், டெல்டின் ஜாக், பிக் டேடி கேசினோ அண்ட் கேசினோ ப்ரைடு.
இந்த கேசினோஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸ் இங்கே. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 5000 வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அன்லிமிட்டெட் பஃபட், காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க்ஸ், லைவ் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு எல்லாமே இருக்கும். அதனால் இப்போதைக்கு லாஸ் வேகாஸ் போய் கேசினோ விளையாட முடியாது. பட் ஆனால் கோவா போயிட்டு கேசினோ விளையாடலாம். கேசினோஸை ஒரு முறை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. கோவாவில் வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹேட்டோ இல்லைனா ஒரு சன்கிளாஸோ எடுத்துகிட்டு வாங்க. இன்றைக்கின்னு பார்த்து ரொம்பவே பசிக்குது. கோவாவில் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபேமஸ்ன்னு தெரியல. இல்லைன்னா வழக்கம் போல் இட்லி தோசையே சாப்பிட வேண்டியது தான். ஃபைனலாக ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சோம். இங்கே இட்லி வடையே இருந்தது. ஸோ அதனால் சவுத் இண்டியன் ஃபுட்டான இட்லி வடையே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். மார்னிங் இங்கே எல்லாருமே பாவ் பஜ்ஜி தான் சாப்பிட்றாங்க. ஊர்லலாம் வெறும் சன்னா மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க பாவ் பஜ்ஜியில். பட் ஆனால் இங்கே உருளைக்கிழங்கும் போட்டு கொடுக்குறாங்க. வர வழியில் இந்த பிரிட்ஜை பாருங்கள். இங்கே ஃபுல்லாகவே நிறைய போட்டு நிற்கும். இங்கே எல்லா போட்டுமே ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ணுற போட்டு. ஆமாம், இன்றைக்கி கேசினோஸ் போகலான்னு தான் இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்கன்றதுனால இன்றைக்கி கேசினோ போக முடியல. பட் நான் உங்களுக்கு தூரத்துலேருந்து கேசினோஸ் மட்டும் காட்டுறேன். ஸோ இங்கே இருக்க ஷிப்பில் தான் கேசினோஸ் ஃபுல்லாக விளையாடுவாங்க. இந்த வீடியோ 10,000 வியூஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்குன்னே நான் கோவா போயிட்டு கேசினோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த கோவா சீரீஸில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஹெலிகாப்டர் ரைடு கூட இருக்குது போலக்கு, தெரியலையே, பார்ப்போம்.